ஆதி ஸ்கூல் போயிட்டு வந்தது சாப்பிட்றதுக்காக பொட்டுக்கடலை உருண்டை தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இந்த கேப்லேயே அவனும் வந்துட்டான். அவனை கிளம்ப சொல்லிட்டு, அதாவது பேட்மிண்டன் கூட்டிட்டு போகணும். ஸோ ஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதை ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இது ஒரு 10 மினிட்ஸ்ல நம்ம பண்ணிடலாம். நான் ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு 3 கிலோமீட்டர், ரிட்டர்ன் வரதுக்கு 3 கிலோமீட்டர், 6 கிலோமீட்டர் நாங்கள் நடந்து போயிட்டு தான் வருவோம். எங்கள் ஊர்ல இருந்து ஒரு 20 பேருக்கு மேலே போவோம். ஸோ அப்படி தான் வந்து நாங்கள் போயிட்டு இருந்தோம். எங்கள் ஊரில் இருக்க ஒரே ஒரு பெரிய ஸ்கூல் இருந்தது. அந்த ஸ்கூலுக்கு மட்டும் தான் ஸ்கூல் வேன் இருக்கும். மற்றபடி எல்லாரும் நடந்து போயிட்டு நடந்து தான் வந்துட்டு இருக்கோம். 5 கிலோமீட்டர்லாம் நடந்து வந்துட்டு போகிற பசங்கள்லாம் வந்து இருந்தாங்க. ஈவினிங் வீட்டுக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா அம்மா காலையில் வச்சுட்டு போகிற சாப்பாடு வந்து கெட்டு போகாது, அப்படியே தான் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு சூடு பண்ணுறதுக்கெல்லாம் தெரியாது, குழம்பு மட்டும் ஊற்றி சாப்பிட்ருவோம். இப்படி தான் வந்து நான் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ என் பையனுக்கு நான் வந்து இந்த மாதிரி நானும் செஞ்சு கொடுப்பேன், அதே மாதிரி கடையிலேருந்து வாங்கி கொடுப்பேன். ஹெல்த்தியாக மட்டும் தான் கொடுக்குறேன் அப்படின்லாம் போய் சொல்கிறதுக்கெல்லாம் இல்லை. பிஸ்கெட்டும் சாப்பிடுவான், முறுக்கும் சாப்பிடுவான், இதுவும் சாப்பிடுவான். நீங்கள் எப்படி சாப்பிட்டீங்க, உங்கள் பசங்களுக்கு எப்படி கொடுக்குறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நாட்டு மக்காச்சோளம் வாங்கி வச்சிருந்தேன். அதை வேக வச்சு அது கூட இந்த உப்பு, பெப்பர், தக்காளி, வெங்காயம்லாம் போட்டு நம்ம மிளகாத்தூள்லாம் போட்டு சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இன்னைக்கு நாம கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிடலாம். நான் அப்படி சாப்பிட்டேன்.